அன்னைக்கு அபிடேகம் செய்துவிட்டோம், குருபிரானுக்கு பாத பூஜை செய்துவிட்டோம், நம் பிரச்சனைகளை அன்னை பார்த்து கொள்வாள் என்று கூறி அன்னையின் பக்தர்கள் சிலர் அசட்டையாக இருந்து வருகிறார்கள். அது மட்டுமன்றி அவர்கள் பக்தியிலும் தொய்வு ஏற்பட்டு சித்தர்பீடம் செல்வதையும் குறைத்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அம்மா? அம்மாவும் அருள்வாக்கில் அபிடேக ஆராதனை செய்துவிட்டோம், ஆடிப்பூரத்திற்கு பால் ஊற்றிவிட்டோம், கஞ்சி ஊற்றிவிட்டோம், தைப்பூசத்திற்கு இத்தனை இருமுடி செலுத்திவிட்டோம் என்று இருக்கக்கூடாது, தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். தொண்டு செய், அதை தொடர்ந்து செய் என்று கூறுகிறார்கள். நாள் ஆக ஆக பக்தி செலுத்துவதில் தொய்வு ஏற்படும் போது மன உறுதியோடு இருக்க வேண்டும். நாடி வந்தது கிடைக்காத போது சிலர் வேறு இடத்தை நாடிச் செல்கிறார்கள். மனித மனம் ஆயிற்றே, தாவத்தான் செய்யும். எங்கு சென்றாலும் நம் நிழல் நம்மை தொடரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா யாரையும் வா என்று சொல்வதில்லை, போ என்றும் சொல்வதில்லை. அவர்களாகவே வருகிறார்கள், அவர்களாகவே போகிறார்கள். மற்றவர்களுக்காக கவலைப்பட்டு அறிவுரை கூறுவதை விட்டுவிட்டு நாம் முதலில் ஒழுங்காக இருப்போமே.